ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்கழி முதல் நாள் என்னோடய வேலைகள் இப்படி தாங்க தொடங்குச்சு. எழுந்ததும் ஃபஸ்ட்டு வீட்டெல்லாம் நல்லா கூட்டி விட்டுட்டு வேலையை தொடங்கிட்டேன். இந்த வீடு கூட்டுறது, துடைக்கிறது, இந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க்லாம் எனக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடியே செஞ்சிடணுங்க. நிறைய பேர் குளித்ததுக்கு அப்புறம் செய்கிறாங்க. அது என்னால் செய்ய முடியல. எனக்கு அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லைங்க. ஏன்னு தெரியல. எனக்கு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்தோமா, அடுத்தது மற்ற வேலைகள் பார்த்தோம்னா ஓகே. இந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க்லாம் பார்க்க என்னால் முடியல. இப்போதைக்கு க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ வாசலில் கோலம் போடுறேங்க. நமக்கு என்ன தெரியுமோ அந்த கோலம் போடலாம். சிக்கு கோலம் தான் போடணும், இந்த கோலம் போடணும், அந்த கோலம் போடணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாதுங்க. இன்றைக்கி நான் ஒரு சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச ஒரு சிக்கு கோலம் சின்னதாக ஒன்று போடுறேன். இந்த கோலம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம எது செஞ்சாலுமே கீழேருந்து மேல் நோக்கி தான் வரணும். இப்போ நான் கீழே கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் படியெலாம் கோலம் போட்டுட்டு இப்போ தான் மேலே அருகால்கிட்ட வந்திருக்கேங்க. அருகாலை தொடச்சி விட்டுட்டேன் ஏற்கனவே. இப்போ மஞ்சள் மட்டும் அதில் தடவுறேன். மஞ்சள் தடவிட்டு ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் நம்ம அருகாலுக்கு கோலம் பொட்டுலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் படிக்கலாம் நம்ம கோலம் போட்டுக்கலாங்க. அதே மாதிரி மஞ்சள் பூசுறதா இருக்கட்டும், இல்லை விளக்குக்கு பொட்டு வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே நம்ம கீழேருந்து தான் மேல் நோக்கி செய்யணும். அதுதான் ஒரு வளர்ச்சிக்கான படின்னு சொல்லுவாங்க. எனக்கு எங்கள் அம்மா பாட்டி அவங்கெல்லாம் இப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்கங்க. இப்போ நான் அருகாலெலாம் கோலம் போட்டுட்டேன். இப்போ படிக்கு கோலம் போடுறேன். இதே நீங்கள் படியில் கோலம் போட்டுட்டு அருகாலுக்கு மஞ்சள்லாம் வச்சிங்கன்னா அந்த கோலம் அலைஞ்சிடும். அதுக்காக தான் இங்கேயுமே ஒரு குட்டியான சிக்கு கோலம் தான் போட்டிருக்கேங்க. இந்த மார்கழி மாதம் அவ்வளோ நல்லது. நம்மளால் முடிஞ்ச ஒரு அன்னதானம் செய்யலாங்க. உங்களால் என்ன முடியுதோ ஒரு 4 பேருக்கு செய்யுங்க. இந்த கோலம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ கீழே திருவாசல்லேருந்து மேலே வரைக்கும் நான் கோலம் போட்டுட்டேன். விளக்கும் ஏற்றி வச்சிட்டேன் பாருங்கள். அதுக்கப்புறம் பாக்கி விளக்கெல்லாம் ஏற்றி வைக்க போகிறேங்க. இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் காலையிலே ஏஞ்சி குளிச்சுட்டு இந்த மாதிரி தீபம் ஏற்றி கோலம் போட்டு உங்களோட பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் சரிங்க, அதை கடவுள்கிட்ட வைக்கும்போது 100% நிச்சயமாக அது நிறைவேறும். இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. பிரம்ம முகூர்த்த பூஜை செய்வோம் நம்ம. அதே மாதிரி தான் இதுவும் நம்ம காலையிலே செய்யக்கூடியது தான். மார்கழி மாதத்தில் ஸ்பெஷலாக செய்கிறோம். இந்த மார்கழி 30 நாளும் நம்ம செஞ்சோம்னா நம்மளோட எப்பேற்பட்ட தலைவிதியாக இருந்தாலும் நிச்சயமாக மாறுங்க. மாற்றவே முடியாது, இந்த பிரச்சனை தீரவே தீராது அப்படிங்கிற பிரச்சனை கூட கண்டிப்பாக தீர்ந்துடும். இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நீங்கள் ஒரு வேண்டுதலை வச்சு ஒன்று மட்டும் வைங்க. எப்போதுமே இறைவன்கிட்ட வைக்கக்குள்ள ஒரு வேண்டுதலை வைங்க ஃபஸ்ட்டு. அது பூர்த்தியானதுக்கு அப்புறம் அடுத்த வேண்டுதலை வைங்க. லேடிஸாக இருக்கிறதால 30 நாளும் நம்மளால் கண்டினியூஸாக செய்ய முடியாது. இது வரைக்கும் நீங்கள் செய்யலைனாலும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 21 நாள் 27 நாள் இதை கணக்கு வச்சு நீங்கள் செய்யுங்க. அது பிள்ளைங்க கல்வி சம்மந்தமாக இருக்கலாம், கடன் சம்மந்தமாக இருக்கலாம், வீடு சம்மந்தமாக, வீடு வாங்கணும், வீடு கட்டணும், இப்படி எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் சரி இந்த நாட்களை நீங்கள் தவற விடாமல் காலையில் ஏஞ்சி குளிச்சுட்டு தீபம் ஏற்றி உங்களால் முடிஞ்ச ஒரு 2 பேருக்கு சாப்பாடு கொடுங்க. இல்லைனாலும் ஓகே, இதை மட்டும் நீங்கள் கண்டினியூஸாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களோட எல்லா பிரச்சனைகளும் தீருங்க. அது மட்டும் இல்லாமல் சயின்டிஃபிக்காகவும் நம்ம காலையில் மார்கழி மாதத்தில் ஏஞ்சி அந்த ஆக்சிஜன், நல்ல ஆக்சிஜனை சுவாசிக்கக்குள்ளே அது நமக்கு உடல் ரீதியாகவும் நல்ல ஒரு பயனை தரும். அதனால் எது செஞ்சாலும் நம்மளோட நம்பிக்கை தான் அதில் முக்கியம். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் ஒரு வேண்டுதலை வச்சு. நான் இன்றைக்கி என்னோடய பூஜையை இப்படி தாங்க செஞ்சு நான் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக சாமி கும்பிட்டேங்க. நிலைவாசல் பூஜை எப்பொழுதுமே நான் செய்வேன். ஏன்னா நிலைவாசலில் தான் நம்மளோட குலதெய்வம் இருக்குது. அதனால் அந்த இடத்துல நான் எப்பொழுதுமே நிலைவாசல் பூஜை செஞ்சுட்டு தான் உள்ளே வந்து பூஜை செய்வேங்க. துளசிக்கிட்டேயும் அதே மாதிரி விளக்கேற்றி தூபம்லாம் காமிச்சிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.